வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரை பார்த்தோம்னா, இது பெரும்பாலும் வயல்ல தான் இருக்கும். ஈரப்பதம் அதிகம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். வல்லாரைக்கீரை இருக்கிற இடத்துலலாம் நத்தைகள் இருக்கும். வல்லாரைக்கீரை வந்து அ மனிதனுடைய மூளை பகுதியை மிகுந்த சக்தி உடைய நரம்புகளுக்கு வலிமையை ஊட்டக்கூடிய தன்மையாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகமாக கொடுக்கும் அப்படின்றது சித்தர்களுடைய வாக்கு. இந்த வல்லாரைக்கீரையை எடுத்து நீங்கள் பின்பக்கமாக பார்த்தோம்னா, ஒவ்வொரு நரம்புகளாக அதுக்குள்ளார வல்லாரைக்கீரையில் இருக்கும். அந்த நரம்புகள் எப்படி இருக்குன்னா, மனிதனுடைய பின் மண்டையில் இருக்கிற எலும்பு நரம்புகளுக்குடைய அடையாளமாக அது தெரியும். அந்த தண்டு மாதிரி இருக்கிறது முதுகு தண்டு மாதிரி இருக்கும். அந்த முதுகு தண்டுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு மெல்லிய கம்பி போல ஒரு கீரைக்குள்ளார ஒரு தண்டு இருக்கும். இது முழுக்க மனிதனுடைய மூளைக்குரிய அடையாளமாக இருக்கிறது, வடிவமாக இருக்கிறதுனால இது வந்து மனிதனுடைய மூளைக்கு மட்டும் இல்லாமல் நரம்புகளுக்கும் இரத்த ஓட்டத்துக்கும் ஞாபக சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இந்த வல்லாரைக்கீரையை வந்து உலகெங்கும் சித்தர்கள் பெரும்பாலும் பாடல்களை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வல்லாரைக்கீரையை நாம் பயன்படுத்துகிற முறைன்னா, இதுவும் தோசையில் பயன்படுத்தலாம். இந்த கீரையை வந்து சிறு கசப்பாக இருக்கிறதுனால பெரும்பாலும் பொரியலோ அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. பருப்பு போட்டு சிலர் கடைவாங்க. இந்த கீரை வந்து நம்ம வல்லாரைக்கீரைக்கு துணை மருந்தாக இருக்கிற சில மூலிகை பொருட்களை பயன்படுத்தி இதை சூப்பு வடிவில் கூட இதை மாற்றி நம்ம தினசரி இதை பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக நம்ம செய்துக்கலாம். பெரும்பாலும் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து சுவையாக சாப்பிட்றதுக்கான விருப்பப்படுறதுனால இந்த வல்லாரைக்கீரையை சூப்பு வடிவத்தில் மாற்றி எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி அதை உடனே சாப்பிட்றதுக்கு ஏதுவாக அதை பயன்படுத்தலாம்.